பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். நல்லா இருக்கிறீங்களா? இன்றைக்கு எப்படி இருக்குது உங்களுக்கு? இன்றைக்கு காலையில எப்படி ஃபீல் பண்றீங்க? ஆண்டவர் கூட இருக்கிறார்ல, அப்ப சந்தோஷமா தானே இருக்கணும். சோகமா, சோர்வா, கலக்கமா, பயமா, என்ன காரியம் உங்களுடைய உள்ளத்தை பாதிச்சிருக்குது? இல்ல, நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறேன், ஆண்டவர் வாக்கு கொடுத்திருக்காருல்ல, என் ஆசீர்வதிப்பன்னு சொல்லியிருக்காரு, என் கூட இருக்கிறார்ல, அப்படி சொல்றீங்களா? ரொம்ப சந்தோஷம். அதுதான் ஆண்டவர் விரும்புகிறார். நம்ம எப்பொழுதுமே ஒரு சந்தோஷமா, மன மகிழ்ச்சியா, ஆண்டவர் எனக்கு இருக்கிறார் என்று ஒரு நிச்சயத்தோட மகிழ்ந்து இருக்கணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். அந்த விசுவாசம் தான் ஆண்டவரை சந்தோஷப்படுத்தும். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருக்க முடியாது. அப்ப நம்முடைய விசுவாசத்தை சொல்லி ஆண்டவரை மகிமைப்படுத்தும் போது அவருடைய உள்ளமே மகிழ்ச்சி அடையும். பாருங்களேன், இங்க ஒரு வேத வசனத்துல 18ஆம் சங்கீதம் 35ஆம் வசனத்துல, கர்த்தாவே உம்முடைய காருண்யம் என்னை பெரியவனாக்கும் அப்படின்னு தாவீது என்ற ஒரு பக்தன் சொல்றார். உம்முடைய காருண்யம் என்னை பெரியவனாக்கும் என்பதாய் சொல்லுகிறார். இவர் ஒரு ஆடு மேய்த்து கொண்டிருந்த ஒரு இளம் வாலிபனாய் இருந்தவர். அவருடைய குடும்பத்துல அவருடைய பிரதர்ஸ் எல்லாம் நல்ல போர் வீரர்களா இராணுவத்துல இருந்தாங்க, இஸ்ரவேலின் இராணுவத்துல. தாவீது சின்ன பையன், நீ ஆடு மேய்க்கதான் லாய்க்கு, போய் ஆடு மேய்ச்சிங்க அப்படின்னு சொல்லி தகப்பனார் அனுப்பிட்டார். அப்படிதான் தாவீது ஆடு மேய்த்து கொண்டு கர்த்தரை துதித்து, கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையெல்லாம் பாட்டு பாடி கர்த்தருக்குள் ரொம்ப சந்தோஷமா இருந்தார். அவர் தான் சொல்லுகிறார், ஆண்டவரே உம்முடைய காருண்யம் என்னை பெரியவன் ஆக்கும். அதாவது காருண்யம்னா என்னது? ஆண்டவருடைய தயவு, ஆண்டவருடைய உதவி, அதாவது ஆண்டவர் நம்மையில வச்சிருக்கிற ஒரு இரக்கம் அப்படின்னு சொல்லலாம். நீங்க என் மேல தயவு வச்சா நீங்க என்னை பெரியவன் ஆக்க முடியும். உம்முடைய ஃபேவர், அதாவது உம்முடைய காருண்யம் எனக்கு இருந்தா, நீங்க என் பட்சத்துல இருந்தா நான் பெரியவன் ஆக முடியும். அதுதான் விசுவாசம். ஆண்டவரே, நீங்க என் கூட இருந்தா போதும், உம்முடைய காருண்யம், உம்முடைய தயவு, உம்முடைய உதவி, நீர் என் பட்சத்துல இருந்தா போதும், நான் பெரியவன் ஆயிருவேன். அந்த மாதிரி தான் தாவீதோடு கூட கர்த்தர் இருந்ததுனால கோலியாத் என்கிற ராட்சதனை வீழ்த்தி தேசத்திலே உயர்ந்த நிலைமைக்கு உயர்த்தப்பட்டு விட்டான். இளம் வாலிபனாய் இருக்கும் போதே இந்த தேசம் முழுவதும் பிரபலமாயிட்டான். சத்துருக்களின் தேசத்துல கூட, யாரிடா இது, நம்முடைய நாட்டினுடைய ராணுவ வீரன் ராட்சதனையை கொன்றுட்டான் என்று சொல்லி தாவீது ஆண்டவர் அவனை பெரியவன் ஆக்கிட்டார். காரணம், தேவனுடைய தயவு அவனுக்கு இருந்தது. அப்ப அவனுடைய காருண்யம் அவனை எந்த அளவுக்கு பெரியவன் ஆக்கிட்டுன்னு சொன்னா, தேசத்தை ஆளக்கூடிய ராஜாவாக கர்த்தர் உயர்த்தி விட்டார். பாருங்க, உங்களையும் தேவனுடைய தயவு பெரியவன் ஆக்கும். அவருடைய கண்களிலே தயவு கிடைத்து அவர் உங்களுக்கு துணை நின்று அவர் உங்களை நடத்துகிறவராயிருந்தா நீங்க பெரியவர்கள் ஆவீங்க. நீங்க படிப்புல சாதிப்பீங்க, வேலை செஞ்சா வேலையில நீங்க சாதித்து பெரியவர்களாயிருப்பீங்க, பிசினஸ் செய்தா பிசினஸ்ல சாதித்து பெரியவர்களாயிருப்பீங்க. அதாவது எந்த சூழ்நிலையில இருக்கிறீங்களோ தேவ தயவு கூட இருந்தா போதும், அங்கே நீங்கள் பெரியவர்களாக உயர்த்தப்படுவீங்க. ஏன்னா உங்களை உயர்த்துவது தேவன் கொடுக்கிற ஒரு ஆசீர்வாதம். உன் பேரை பெருமைப்படுத்துவேன்னு சொன்னார்ல, நீ இருக்கிற இடத்துல உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொன்னார்ல. விசுவாசிங்க, ஆண்டவரே உம்முடைய காருண்யம் என்னை பெரியவன் ஆக்கும். நீங்க என் கூட இருந்தா போதும், உம்முடைய தயவு எனக்கு இருந்தா போதும், நான் பெரியவன் ஆகிறதுக்கு அது எனக்கு போதும் அப்படின்னு ஒப்பு கொடுத்து ஜெபிச்சு பாருங்க. கர்த்தர் உங்களை பெரியவர்களாக ஆசீர்வதித்து உயர்த்துவார். ஆண்டவர்கிட்ட சொல்றீங்களா, ஆண்டவரை தாவீதுக்கு நீங்க கூட இருந்து தயவு காண்பித்து பெரியவனா மாற்றிட்டீங்கன்றத நான் பார்க்கிறேன், நான் விசுவாசிக்கிறேன். எனக்கும் அதே மாதிரி உம்முடைய தயவு வேணும். உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைக்கணும், நீர் எனக்கு துணை நிற்கணும், உம்முடைய காருண்யம் என்னை பெரியவன் ஆக்கும் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். இன்றைக்கு நான் தாழ்ந்த நிலைமையில் இருந்தாலும் நீர் சீக்கிரத்தில் என்னை பெரியவனாக்கி மகிழ பண்ண போகிறீர். நான் விசுவாசிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஆமேன், ஆமேன்.